نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا صلى الله عليه وسلم معراج المؤمن الصلاة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் ஏக வல்லவன் இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகுக்கோர் அருள்கொடையாய் அவதரித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஊங்கள், இறை நேசர்கள், ஏனைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனது கடமையை நிறைவேற்றிவிட்டு அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பதற்காக இந்த இடத்திலே இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நாள் வரைக்கும் இந்த தீனில் நிலைத்திருப்பதற்கு எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலே நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி இன்றைய தினத்தில் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வோ அல் முஅஜிஸத்துல் குப்ரா, ஒரு பெரும் அற்புதம். என்னென்று சொன்னால், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எந்த நபிமாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இந்த பாக்கியம் அருளப்பட்டது, கிடைக்க பெற்றது. அந்த வகையில் இந்த உம்மத்தாகிய நாம் அல்லாஹுவை புகழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிஅமத்துக்காக. இந்த நிகழ்வு இரண்டு கட்டமாக அமைப்பதை நாம் பார்க்கின்றோம். அல் இஸ்ரா என்ற ஒரு நிகழ்வு, அடுத்தது மிஅராஜ் என்பது. இஸ்ரா என்று சொல்கின்ற பொழுதோ அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து இரவில் பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய முதல் கிபுலாவும் மூன்றாவது எமது புனித ஸ்தலமாக கருதப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஊடாக புராக் என்ற வாகனத்திலே இரவிலே ஒரு பகுதியில் அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த பயணத்தை இஸ்ரா என்று குறிப்பிடுவார்கள். அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களோடு ஜமாத்தாக தொழுகை நடத்தி, இமாமாக நின்று தொழுகை நடத்தி, அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து சிதறத்துல் முந்தஹா என்ற அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த நிகழ்வு மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முதல் இதற்கு ஏதுவான காரணிகள் என்ன என்பதை நாம் சற்று அவதானித்துவிட்டு இந்த நிகழ்வை பற்றி நாம் பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே ஏனையவர்களைப் போன்று அல்லாது ஒரு அனாதையாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது முதலே அவர்களிடத்திலே நல்ல
குணாதிசயங்கள், நல்ல பண்பாடுகள் காணப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலும் கூட பெரிய நபியாக ஆனத்துக்கு பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாசத்துக்கு கூட அவர்கள் பொய் உரைத்தது கிடையாது. இதன் காரணமாக இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்திலே, நுபுவத்துக்கு முதலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் உண்மையாளர், அஸ்ஸாதிக் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவராக காணப்பட்டதன் காரணமாக அந்த மக்கள் எல்லாம் எங்காவது ஒரு பயணம் செல்வதாக இருந்தால் தம்மிடத்திலே உள்ள பொறுமதியான பொருட்களை எல்லாம், அது தங்க ஆபரணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் ஒப்படைத்து செல்வார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு வந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே பத்திரமாக ஒப்படைப்பார்கள். இதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் என்று போற்றப்பட்டார்கள். இப்படியான ஒரு சூழலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்படுகிறது, வஹீ இறங்குகிறது. இந்த நபித்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை மக்கள் மத்தியிலே எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக் வ இல்லம் தஃபல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹு. நபியே, உங்களுக்கு அல்லாஹ் அருளிய இந்த மார்க்கத்தை, இந்த தீனை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற உத்தரவின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேரிடிகளை மக்கா நகரத்திலே எதிர்கொண்டார்கள். காலகாலமாக அந்த மக்களை குட்டிச்சுவராக்கி தலைமைத்துவம் என்ற பெயரிலே ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி அந்த மக்களை ஆண்டு கொண்டிருந்த குறைசி தலைவர்கள் நினைத்தார்கள், முகம்மதுடைய இந்த தீனுக்கு பிறகு நாம் ஒருபோதும் இனி இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்குரிய தகுதியை நாம் இழந்து விடுவோம், எமக்கு தலைமைத்துவம் கிடைக்காது, எமக்கு அதிகாரம் கிடைக்காது. எனவே இதை நாம் முளையோடு கிள்ளி எறிய வேண்டும். முகம்மதுடைய இந்த தீனை, இந்த மக்கமா மன்னதே முளைப்பதற்கு, தலைப்பதற்கு, நாம் தளத்துவங்குவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக், உண்மையாளர் என்று அழைத்தார்களோ அதே மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று சொன்னார்கள். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கையாளர், நேர்மையாளர் என்று சொன்னார்களோ அதே மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியகாரன், சூனியகாரன் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்பாவி மக்களை இந்த குறைசியர்கள் கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள். அதன் ஊடாக இந்த இஸ்லாத்தை தடுக்கலாம், அதனுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் மாறாக அது தலை துவங்கிக் கொண்டே இருந்தது. யாரும் இஸ்லாத்திலே இருந்து மீண்டு பழைய மார்க்கத்துக்கு யாரும் சொல்லவில்லை. இறுதி வரைக்கும் போராடினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சிலர்கள் தமது இன்னுயிரை நீத்தார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுட்டரிக்கும் பாலைவனத்திலே மிக கொடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் அஹதுன் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்றே முடிந்து கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த குறைசி காவிர்கள் அவர்களுடைய அந்த இஸ்லாத்துக்கு எதிரான யுக்தியை மீள் பரிசீலனை செய்து திரும்ப மீள புது ஒரு யுக்தி ஒன்றை கையாண்டு இஸ்லாத்தை எப்படி எதிர்ப்பது என்று அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் பொருளாதார தடை என்ற பெயரில் சமூக பகிஷ்கரிப்பு என்ற ஒன்றை பிரகடனப்படுத்தி அதனூடாக கட்டுப்படுத்துது. இப்ப அந்த பிரகடனத்தை இவர்கள் எழுதி அதை அப்படியே கொண்டு வந்து காபத்துல்லாவிலே தொங்க விடுகின்றார்கள். மக்காவிலே உள்ள ஏனைய மக்கள் அதை பார்த்து இவர்களோடு சகவாசம் கொள்வதை, இவர்களோடு உறவு கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பனு ஹாசிம், பனு முத்தலி போன்ற கோத்திரத்தினர் ஷீபே அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் இருந்தவர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். எனவே
இதை ஜீரணிக்க முடியாத சில மனிதாபிமானம் கொண்ட குறைஷியர்கள் அவ்வப்போது ரகசியமான உதவிகளை இந்த பள்ளத்தாக்கில் இருக்கின்ற மக்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். ஒட்டகத்தை கொண்டு வந்து ஒட்டகத்திலே பொருட்களை ஏற்றி அப்படியே சிறுபே அபூ தாலிப் பள்ளத்தாக்குக்கு சாய்த்து விடுவார்கள், அதை அப்படியே அனுப்பி விடுவார்கள். மறுபக்கம் சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் முடிவெடுத்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், இந்த பொருளாதார தடையின் காரணமாக உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களோடு உறவு சம்பந்தம் திருமண பந்தம் எதுவும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பொருளாதார தடையின் காரணமாக சிறுபே அபீ தாலிபிலே உள்ள அந்த பள்ளத்தாக்கிலே உள்ள மக்கள், அதாவது குழந்தைகள் அழுகின்ற அவல குரல் வெகு தூரம் கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதுதான் குறைசி இளைஞர்கள் சிலர்கள் முன்வருகின்றார்கள். இது அநியாயமான ஒரு பிரகடனம், இந்த பிரகடனத்தை கிழித்து வீச வேண்டும் என்று முனைப்போடு அவர்கள் கஅபத்துல்லாவுக்கு வருகின்றார்கள். அந்த பிரகடனத்தை கிழித்து இந்த சமூக பகிஷ்கரிப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த பிரகடனத்தை கிழிப்பதற்காக அவர்கள் வருகின்ற பொழுது அங்கே பிஸ்மிக் அல்லாஹும்ம என்ற வாசகத்தை தவிர்ந்த மற்ற அத்தனையையும் கரையான் அரைத்திருந்தது. இவர்கள் கை வைத்ததுதான் தாமதம், அப்படியே அது உதிர்ந்து கீழே விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய வேலை. இதோடு இந்த குறைசியர்களுடைய சமூக பகிஷ்கரிப்பும் முடிவுக்கு வந்து விட்டது. இப்பொழுதோ அதிலே இருந்து மீண்டு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரிடியாக, அவர்களுக்கு எல்லா நிலைகளிலேயும் பக்கபலமாக இருந்த, அவர்களுடைய அந்தரங்க செயலாளராக இருந்த, அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருந்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திடீரென மரணித்து விடுகின்றார்கள். அதே போன்றோ அந்த மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அனுபவித்து அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அடுத்த சில நாட்களிலே பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு வெளியிலே இருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளில் இருந்தும் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களை பாதுகாத்தவர்கள், அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானாலத் குரைஷுன் ஷையன் அக்ரஹு ஹத்தா மாதா அபூ தாலிப். அபூ தாலிப் மரணிக்கும் வரைக்கும் நான் என்ன வெறுக்கின்ற அளவு குறைசியர்கள் என்னை என்ன செய்யவில்லை, துன்புறுத்தவில்லை. எப்பொழுது அபூ தாலிப் மரணித்தாரோ அன்றில் இருந்து நான் குறைசி காவிர்களுடைய துன்புறுத்தலுக்கு ஆளானேன். உடலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அபூ ஜஹிலும் அவருடைய சகாக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து இருந்து ஒருவனை அழைத்து அங்கே இருக்கின்ற ஒரு ஒட்டகம் அறுத்து நாரின ஒட்டகத்தினுடைய குடல்கள் கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்த அப்படியே அதோ முஹம்மத் தொழுகையிலே சுஜூதில் இருக்கிறார், அவர் தலைக்கு மேலே போட்டுவிடு என்று சொல்லி அபூ ஜஹில் சொல்லிவிடுகின்றான். இதை அந்த அநியாயக்காரன் செய்து விடுகிறான். அப்படியே இந்த செய்தி பாத்திமா நாயகி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் அழுது கொண்டு வந்து அந்த கழிவுகளை அகற்றும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை சுஜூதிலே வைத்துக் கொண்டிருந்தார். இப்படியான உடலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஆரம்பித்த வேளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இனி மக்காவிலே நமக்கு இடமில்லை. எனவே மக்காவுக்கு அப்பால் உள்ள 50 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தாயிஃப் நகரத்துக்கு செல்கின்றார்கள். தாயிஃப் நகரத்திலே அங்கே சக்கீஃப் என்ற கோத்திரம் அவர்கள் தான் அங்கே தலைமைத்துவத்திலே இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே சென்று இந்த மார்க்கத்துக்கு ஆதரவு தேடுவோம் என்று சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் எதிர்பாராத விதமாக மிகவும் கேவலமான முறையில் அவர்களால் வழிநடத்தப்படுகின்றார்கள். எந்த அளவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீதியிலே விட்டு பின்னுக்கு மடையர்கள் காடையர்களை கொண்டு வந்து கல்லால் எறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்காக இவ்வளவு சிரமத்தையும் பற்றவர்கள் இறுதியாக திரும்பவும் அவர்கள் மக்காவுக்கு வருவதற்காக முத்தாமுதுன் அதை என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு குறைசி காபிராகத்தான் இருந்தார். இருந்த பொழுதும் அபூ தாலிபை போன்ற ஒரு நேர்மையான ஒரு துணி உள்ள ஒரு மனிதர், அவருடைய பாதுகாப்பை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். உடனே அந்த முத்தாமுதுன் அதையும் அவருடைய பிள்ளைகளும் முன்வருகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக.
இந்த சூழ்நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து பழையபடி அவர்களுடைய அந்த தாவா பணியை ஆரம்பித்து இருக்கின்ற நேரத்திலே தான் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே 27ஆம் நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மஸ்ஜிதுல் ஹராத்திலே தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்ற வாகனத்தோடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கின்றார். அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த மியராஜுடைய பயணம் இதை நாம் பார்க்கின்ற பொழுதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து விண்ணுலகை நோக்கி, அதாவது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபிமார்களோடு ஜமாத்தாக இமாமாக இருந்து தொழுகை நடாத்திவிட்டு 7 வானங்களையும் கடந்து விண்ணுலக பயணம் மேற்கொள்கின்றார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய லகத் ரஆ மின் ஆயாத்திஹில் குப்ரா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகளை அவர்கள் அங்கே கண்டார்கள். சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது, நரகம் காண்பிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணத்தை, இந்த நிகழ்வை மேற்கொண்ட, அதாவது ஒழுங்கு செய்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றுதல், அவர்களுக்கு ஆறுதல் அளித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இந்த தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது சன்னிதானத்துக்கு அழைத்து, முஹம்மதே, இந்த உலகத்திலே யார் உம்மை கைவிட்டாலும், எந்த இறைவன் உன்னை நபியாக ரசூலாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தானோ அவன் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சன்னிதானத்துக்கு இந்த மியராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுங்கு செய்தார். எனவே இந்த பயணத்தை பற்றி பல்வேறு கருத்து மோதல்கள், அதாவது முரண்பாடுகள் அவ்வப்போது சில கீழத்தியவாதிகள் என்று சொல்லக்கூடிய மேற்கு நாடுகளில், ஐரோப்பா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள், அவர்கள் கீழத்திய நாடுன்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு ஆசியா அப்படி போன்ற ஆள்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய கலை கலாச்சாரத்தை அவர்கள் பல்கலைக்கழகங்களே கற்று எப்படி அந்த மார்க்கங்களை, குறிப்பாக இஸ்லாத்துக்குள்ளே எப்படி பிளவு ஏற்படுத்தலாம், மார்க்கத்தை இஸ்லாத்துக்குள்ளே எப்படி சந்தேகங்களை எழுப்புற என்ற நோக்கத்திலே இந்த மோஜிசாவை மழுங்கடிப்பதற்காக இந்த பயணத்தை பற்றி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணம் அவர்களுக்கு கனவுல நடந்துச்சா, உடல் உயிரோடு போனாங்களா அல்லது ரூஹு மட்டும் போனிச்சா, உயிர் தான் போய் வந்துச்சா என்ற ஒரு சர்ச்சையை, சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். இதற்கு நாங்கள் தெளிவாக இதை நாங்கள் அல் குர்ஆனுடைய, அதாவது சூரத்துல் இஸ்ராவுடைய 1வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி கூறுகின்ற பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை இரவிலே கொண்டு சென்றவன், மஸ்ஜிதுல் அக்ஸா ஹராத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்ற இறைவன் தூய்மையானவன் என்ற அந்த பதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹான் என்ற ஒரு பதத்தை இந்த இடத்திலே பயன்படுத்துகிறான். சுப்ஹான என்ற அந்த பதம் கலிமத்து தன்சீக், தூய்மைப்படுத்தல் என்ற பதம். எந்த இடத்திலே, எந்த குர்ஆன் வசனத்திலே சுப்ஹான் என்ற வசனம், அதாவது அந்த பதம் முன்னுக்கு வருகிறதோ அதுக்கு பின்னால் வாரதெல்லாம் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்கள், பிரபஞ்ச நியதிகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தான். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்ச நியதிக்கு அப்பாற்பட்டவன் என்ற கருத்தை சொல்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹான என்ற பதத்தை கொண்டு வருகின்றான். அடுத்ததாக அதே வசனத்திலே பி அப்திஹி, தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன் என்று சொல்கின்ற பொழுது, ஒருவரை பார்த்து நாம் அடியார் என்று சொல்கின்ற பொழுது அவரை நாம் வெறும் அவருடைய ஆன்மாவை, ரூஹை மாத்திரம் அடியார்னு சொல்ல மாட்டோம். அவர் ஒரு உடல் உயிரோடு இருப்பவர் தான் அல்லாஹ்விடத்தில், அதாவது எம்முடைய பார்வையிலும் கூட ஒரு அடியான், ஒரு அடிமை அல்லது ஒரு அடியான் என்று சொல்லுவோம் நாம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி பி அஸ்ரா பி அப்திஹி என்றா சொல்லிக்கானோடைய பி ரூஹி அப்திஹின்னு சொல்லல, அவனுடைய அடியாருடைய ஆன்மாவை, உயிரை அழைத்து சென்றவன் தூய்மையானவன் அல்லாஹ் சொல்லல, பி அப்திஹி என்று சொல்லிக்கிறான். எனவே இதுவே எங்களுக்கு ஒரு சான்று.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு உயிரோடு என்ன நனவில் தான் சென்றார்கள், கனவில் செல்லவில்லை. நனவில் தான் இந்த சம்பவம் இந்த நிகழ்ந்தது. அடுத்தபடியாக இந்த நிகழ்வு முடிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் இதை மக்கள் மத்தியிலே சொல்லுகின்றார்கள். சென்ற இரவு நான் எனக்கு இவ்வாறு நடந்தது, நான் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன், அங்கிருந்து நான் என்ன செய்தேன், 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்றேன் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுதோ அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க கேட்ட கேள்வி, அது எப்படி சாத்தியமாகும்? நாங்கள் மக்காவில் இருந்து இதுக்கு சாம் தேசத்தில் தான் பலஸ்தீன் இருக்கிறது, சாம் தேசத்துக்கு பயணிப்பதற்கு 1 மாத காலம் பயணிப்போம் நாங்கள். நீங்கள் எப்படி இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே அதிலிருந்து 7 வானத்தையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹா போயிட்டு விடுகிறதுக்கு இடையில் எப்படி நீங்கள் வர, இது சாத்தியமா என்று அவர்கள் சந்தேகத்தை கிளப்பினார்கள். ஏன் அவர்கள் அப்படி ஒரு சந்தேகத்துக்கு இடமாக அந்த இதை செய்ய வேண்டும்? அவர்கள் ஒரு வாத பொருளாக ஏன் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் நான் கனவுல போனேன் என்று சொல்லல, கனவுல போயிட்டு வந்தேன் என்று சொல்லியிருந்தால் யாராவது அதை எப்படின்னு கேட்டிருப்பாங்களா? நாங்க ஒவ்வொரு இரவும் கனவிலே அமெரிக்காவுக்கு போறோம், அங்கிருந்து ரஷ்யாவுக்கு போறோம், அங்கிருந்து விண்ணுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், விடிஞ்சு யார்கிட்டையும் சொன்னா விட மடையா, அது எப்படி நடக்கிறது, சாத்தியமானு யாராவது சொல்றானா? யாராவது சொல்ல முடியுமா? கனவுல இயல்பு அது நடைபெறுறது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னா உண்மையாக நான் இப்படித்தான் கொண்டு செல்லப்பட்டேன், நான் போகல, கொண்டு செல்லப்பட்டேன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ்வால் கொண்டு செல்லப்பட்டேன், நான் போகல, எந்த சக்திக்கு அப்பாற்பட்டது, அல்லாஹ் என்னை கொண்டு சென்றான் என்று சொல்கின்ற பொழுது அதை அவர்களை அவருடைய ஈமானுடைய இது அவர்கள் அதை யோசிக்கவில்லை, அதை சர்ச்சைக்கு உட்படுத்தினார்கள். எனவே அதிலே எங்களுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு சொல்லி, இந்த பயணம் கனவில் நடைபெறவில்லை, நனவில் தான் நடைபெற்றது என்பதை தான் அது உணர்த்துகிறது. அடுத்ததாக இந்த மிஅராஜுடைய பயணம் ஏன் மஸ்ஜிதுல் ஹராத்திலே இருந்து நேரடியாக சித்ரத்துல் முன்தஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படவில்லை? ஏன் மஸ்ஜிதுல் ஹராத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகணும் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. ஏனென்று சொன்னால், நபித்துவ வரலாற்றிலே உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் 90% நபிமார்கள் யூத சமூகத்திலே பிறந்தார்கள். யூத சமூகத்தை நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹ் அனுப்பினான். அதிலே இறுதி நபியும் யூத சமூகத்திலே தான் பிறப்பார் என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே அந்த சமூகம் நினைத்து கொண்டிருந்தது. அப்ப இந்த சமூகம் 90% நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகம் நினைத்தது தந்த சமூகத்தில் தான் இறுதி நபியும் வருவார் என்று சொல்லி. எனவே இந்த நேரத்திலே அவர்கள் நான் பார்க்குறோம், மதீனாவிலே எல்லாம் அவர் வாழ்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற யாராவது கோத்திரங்களோடு ஒரு தகராறு வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மக்களை பார்த்து சொல்வார்கள், இருங்க உங்களுக்கு நாங்கள் எங்களோட இறுதி நபி வர இருக்கார், அவர் வந்தோன்னு உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், தகுந்த பாடம் படிப்பிப்போம் என்று சவால் விடுவார்கள். அதே போன்று யுத்தங்களுக்கு போகின்ற பொழுது உகானு யஸ்தப்திஹூன், நபியுடைய பொருட்டால், இறுதி நபியுடைய பொருட்டால் எங்களுக்கு இந்த யுத்தத்திலே வெற்றியை தாண்டு கேட்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு அங்கலாப்பில் இருந்த யூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதிகமான நபிமார்களை அனுப்பியும் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிசாய்க்கவில்லை, அகம்பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். அந்த நபிமார்களுக்கு துன்புறுத்தினார்கள். அந்த நபிமார்களிலே கணிசமானவர்களை கொலை செய்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அதாவது இறுதி நபித்துவம் என்பது கைமாறுகின்றது. யூத சமூகத்திலே இருந்து அரேபிய சமூகத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி, அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரைக்கு நபித்துவம் கைமாறி விட்டது என்பதை கட்டியம் கூறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பயணத்துக்கு அங்கே அவர்களை அனுப்பினார். அங்கிருந்து ஏனைய முந்திருந்த நபிமார்களையும் நேரடியாக அவர்கள் சந்தித்து அங்கு அவர்களோடு ஜமாஅத்தாக இமாமாக நின்று தொழுது அங்கிருந்து விடைபெறுகின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு பிறகு யூத சமூகத்திலே நபி என்ற பேச்சுக்கு இடமில்லை, யாரும் இனி நபியாக வரப்போவதில்லை, அனைவரும் இந்த இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை
அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜெருசலத்திலே பலஸ்தீனத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரா என்ற பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுங்கு செய்திருந்தான். எனவே இந்த யூதர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய நபிமார்களும் கூறியிருந்தார்கள். இறுதி நபி எப்படியாக இருப்பார், அவருடைய தகமை என்ன, அவருடைய பேர் கூட தெளிவாக கூறப்பட்டிருந்தது. அவர்களுடைய தௌராத், இஞ்சி, அதாவது பைபிள் போன்ற வேதங்கள்ல எந்த அளவுன்னு சொன்னால் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு இறுதி நபியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். நான் உங்களுக்கு இறுதியாக வரக்கூடிய நபி முஹம்மதை கொண்டும் நான் உங்களுக்கு என்ன அஹ்மத் என்பவரை கொண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நன்மாராயம் கூறுகின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த அளவுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்திருந்த இவர்கள் ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபூ பிஹி கஃபரூ பிஹி, அவர்களுடைய சமூகத்திலே அவர் பிறக்கவில்லை என்பதற்காக அவர்களிடத்திலே நபியாக வந்த பொழுது அவர்களை கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இஸ்லாத்துக்கு விரோதமாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தஜிதன்ன அஷத்தன் நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மூமின்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மிகவும் என்ன கடுமையான எதிரிகள் யூதர்கள் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அந்த அளவுக்கு அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இஸ்ராவுடைய மேராஜுடைய நிகழ்வை பற்றி கூறப்போனால் நிறைய விடயங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இந்த பயணத்தினூடாக மேராஜினூடாக கிடைத்த அனுகூலம் என்னவென்று சொன்னால் 5 நேர தொழுகை, அதாவது 50 வக்தாக இருந்த தொழுகையை 5 நேர தொழுகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்து 50 வக்துடைய நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 நேர தொழுகையிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஅராஜுல் மூமின் அஸ்ஸலா, மூமினுடைய என்ன மிஅராஜ் தொழுகை. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடினார்கள். நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வோடு உரையாட வேண்டுமாக இருந்தால் தொழுகையின் ஊடாக இந்த உம்மத்துக்கு அந்த நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்திருக்கிறார்கள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து இலல்லாஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மிக ஒரு நெருக்கமான ஒரு நிலையை அடைவானாக இருந்தால் அது சுஜூதுடைய நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தவ்விலு சுஜூதக்கும், உங்களுடைய சுஜூதை நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்ன அதற்கு உதவி செய்வான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை பொடுபோக்காக அதிலே என்ன ஈடுபடுபவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாசன் யுர்லஹூன ரூஸுஹும் பிஸ்ஸஹர் ஹத்தா தசுக்க வ தசீல மின் ஹத்திமா சும்ம தவுது கமா கானத். அதாவது அங்கே பார்த்தார்கள், நரகத்திலே ஒரு கூட்டம் வேதனை செய்யப்படுகிறது. அந்த அவங்களோட தலையை என்ன மலக்குகள் வேதனை செய்கிறார்கள். எப்படின்னு சொன்னால் பிரமாண்டமான கற்பாறையை கொண்டு வந்து, கல்லை கொண்டு வந்து அவர்களுடைய தலையை அடிக்கிறார்கள், அடித்து சிதைக்கிறார்கள். சிதைக்கின்ற பொழுது அந்த தலையிலே இருந்து உதிரம் வெளியாகின்றது. திரும்ப அந்த தலை பழைய நிலைமைக்கு ஆகிறது, திரும்ப வேதனை செய்கிறார்கள். இப்படியே அந்த வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், இவர்கள் யார் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலா இல்லதீன தஃபாக்கல ரூஸுஹும் அனிஸ்ஸலாத்தில் மக்தூபா, இவர்கள்தான் என்ன தொழுகை அதாவது ஃபர்லாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தவர்கள். இவர்களுடைய தலை ஏன் சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தலையில தான் மூளை இருக்கு, அவரை இயக்குற மூளை. அந்த மூளை தான் சொல்லுது என்னன்னு சொல்லி, நீ இப்போ வியாபாரத்தில் இருக்கியா, வியாபாரத்தை விட்டு போட்டு பேசுறாத, வியாபாரம் நஷ்டமாக போயிடும். அல்ல தூங்கிட்டு இருக்கியா, தூங்கி ஒழுங்கி தொழும். அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கியா, டிவி என்ன இப்போ கட் பண்ணாத, ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னு தொழும். ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா, ஃபோனை இப்போ பாரு. இதெல்லாம் இந்த தூண்டுது அவருக்கு என்ன, அவருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளை. எனவே தான் அந்த தலை என்ன மூளையோடு சேர்த்து சிதைக்கப்படுவது, வேதனை செய்யப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூதாட்டியை, ஒரு கிழவியை கண்டார்கள். அந்த கிழவி மிகவும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு என்ன இருப்பதை கண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கிழவி யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்ட பொழுது சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுதான் துன்யா உலகம் என்று சொன்னார்கள்.
இந்த உலகம் இப்படித்தான் என்ன தன் பயப்படுத்துவதற்காக தன்னை அலங்கரித்து கொண்டு மக்களை அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது முதுமை அடைஞ்சிட்டு, உலகம் முதுமை அடைஞ்சிட்டு. என்னன்னு சொன்னா ரசூலுல்லாவோடு உலகம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் என்ன இறுதி நாளும் இவ்வாறு என்று ரெண்டு வீரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். அதாவது எவ்வளவு இந்த ரெண்டு வீரர்கள் நெருக்கமாக இருக்கிறதோ இதே போன்று எனக்கு பிறகு ஏற்படுவது மறுமையுடைய அடையாளமாகத்தான் நாம் என்று பார்க்கிறோம். அதிகமான அடையாளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றாடம் நாம் திடீர் மௌத்துகளை சந்திக்கிறோம். 5 நேர தொழுகையிலேயும் 5 நேரமும் நாம் ஜனாசா தொழுகை தொழக்கூடிய ஒரு துரதிஷ்டவசமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதிலே இருந்து நாம் உணர்ச்சி பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளை தந்து எங்களுக்கு இறுதி வரைக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்து அவனுடைய தீனிலேயே நிலைத்து இன்ஷா அல்லாஹ் இறுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு எங்களுடைய ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றுவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.